இன்றைக்கு பெண்களுக்கு உதவித்தொகை திட்டம் என்ற பெயரில் மாதந்தோறும் 1000 ரூபாய் நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த திட்டத்திற்கெல்லாம் முன்னோடியாக ஒரு திட்டத்தை உருவாக்கி தந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இந்த திட்டத்திற்கெல்லாம் முன்னோடியான ஒரு திட்டத்தை 1962வது ஆண்டிலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெண்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு திட்டத்தை அன்றைக்கே உருவாக்கி தந்துவிட்டு சென்று விட்டார். ஒரு முறை டெல்டா மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணமாக காமராஜர் அவர்கள் செல்லுகின்றார்கள். வழியெங்கிலும் காமராஜர் செல்லுகின்ற போது வயல்வெளிகளை பார்த்து விட்டே செல்லுகின்றார்கள். வயல்வெளிகளில் எங்கும் பெண்கள் ஆங்காங்கே வயல்வெளியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். 2வது நாளும் இந்த பகுதியை சுற்றுப்பயணம் செய்கின்றார். 2வது நாளிலும் பார்த்து கொண்டே செல்கின்றார். அப்பொழுதும் பெண்கள் அதிக அளவில் வயல்வெளியில் வேலை செய்கின்றார்கள். 3வது நாளும் அந்த பகுதியை சுற்றுப்பயணம் செய்கின்றார். 3வது நாளும் பெண்கள் வயல்வெளிகளில் அதிகமாக வேலை செய்கின்றார்கள். ஒரு இடத்தில் போய்கொண்டிருந்த போது திடீரென்று காரை நிறுத்த சொல்லிவிட்டு வயல்வெளிகளில் இருந்த பெண்களை பார்க்க செல்கின்றார். அங்கு பெண்களை பார்த்தால் கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் அதிக அளவில் அன்றைக்கு அந்த வயல்களில் வேலை செய்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது காமராஜரை பார்த்த பெண்கள் மிகப்பெரிய சந்தோஷம். முதலமைச்சர் நேரடியா வயலுக்குள்ளே வந்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியோடு அங்கே வேலை செய்த பெண்கள் காமராஜரை பார்க்கின்றார்கள். காமராஜர் அவர்கள் ஒவ்வொரு பெண்களிடத்திலும் ஒவ்வொரு விதமான கேள்வியை கேட்கின்றார்கள். நீங்கள் எல்லாம் வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? நீங்கள் வசிக்கின்ற ஊர்களில் தெருலாம் நல்லா போட்டிருக்காங்களா? லைட்லாம் அவங்களுக்குலாம் ஓரளவுக்கு லைட் வசதிலாம் இருக்கா? பிள்ளைகள்லாம் ஓரளவு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்களா? இப்படியெல்லாம் காமராஜர் அவர்கள் அந்த வயல்களில் வேலை செய்த பெண்களிடத்தில் கேட்கின்றார். ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். ஒரு பெண் சொல்லுகின்றார்கள், எங்க ஊர்ல தெரு கொஞ்சம் சரியில்லை. ஒரு பெண் சொல்லுகின்றார், எங்க ஊர்ல லைட் எல்லாம் சரியா எரிய மாட்டேங்குது, தெரு லைட்டே இல்லையா. ஒரு பெண் சொல்கின்றால், குடிக்க தண்ணிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரிலாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை காமராஜரிடத்திலே சொல்லுகின்றார்கள். அது ஒரு பெண்மணி காமராஜரிடத்திலே சொல்லுகின்றார், ஐயா நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க ஐயா. ஆனா சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தாங்க. மாடு மேய்க்கிறதுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு ஆளே இல்லையா. இந்த சின்ன பிள்ளைகள்லாம் என்னத்தையாவது ஆடு மாடு மேய்க்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் கை நிறைய எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் கிடைச்சது. நீங்க பிள்ளைகள்லாம் சோறு போட்டு படிக்க சொல்லிட்டீங்க. ஆனா எல்லா பிள்ளைகளும் கரெக்டா பள்ளிக்கூடத்துக்கு போயிருது. ஆடு மாடு மேய்ப்பதற்கு ஆள் இல்லையா. இப்படிப்பட்ட இருக்கிறதுனால எங்களுக்கெல்லாம் வருமானத்துக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நாங்கெல்லாம் சில இடங்கள்ல கொஞ்சம் வருமானத்துக்கு கஷ்டப்படுது ஐயா அப்படிலாம் சொல்லி ஒரு பெண்மணி காமராஜரிடத்திலே சொல்லுகின்றார். காமராஜர் அவர்கள் பார்த்து விட்டு, சரி நான் ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுதேன் அப்படின்னு சொல்லுகின்றார். அந்த பெண்மணி காமராஜரிடத்திலே சொல்லுகின்றார், எங்களை மாதிரி கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஏதாவது அரசாங்கம் ஏதாவது இதை உதவி செய்யுங்க ஐயா. பிள்ளைகள்லாம் ஆடு மாடு மேய்க்க வரமாட்டேங்குங்கிறதுனால நாங்கெல்லாம் கஷ்டப்படுதோம் அப்படின்னு மீண்டும் சொல்லுகின்றார். சரி பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு காமராஜர் சென்று விடுகின்றார். காமராஜர் சென்னைக்கு வந்துகிறார். சென்னைக்கு வந்தவுடன் தன்னோடு இருக்கின்ற அமைச்சர்களை அழைத்து பேசுகின்றார். இந்த மாதிரி இந்த டெல்டா மாவட்டங்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய பொம்பளை ஆட்கள் தான் நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வயசானவங்களா வேலை பார்க்காங்க. விவசாயம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் என்ன செய்வாங்க, கஷ்டம்தான் போல தருது. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கின்றார். அப்படி யோசித்து முடிவெடுத்த ஒரு திட்டம் தான் முதியோர் உதவித்தொகை திட்டம். அந்த முதியோர் உதவித்தொகை திட்டமானது 1962வது ஆண்டில் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் முதலாக 20 ரூபாய் கொடுத்தார்கள். அன்றைய காலகட்டத்தில்
அதை வாங்கிய அந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்த அந்த பெரியவர்கள் காமராஜருக்கு எவ்வளவோ நன்றி சொல்லுகின்ற விதமாக அவர் அதுக்கு பிறகு போகின்ற ஊர்கள் எல்லாம், கிராமங்களில் எல்லாம் வயதான பாட்டிகள், வயதான பெண்கள் எல்லாம் போய் நன்றி சொல்லியிருக்கிறாங்க. காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த அந்த முதியோர் உதவித்தொகை திட்டம்தான் பிற்காலத்தில் கணவனால் கைவிட்ட பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கும் அந்த திட்டத்தின் மூலமாக உதவி செய்தார்கள். இன்றைக்கு அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு பெண்களுக்கு உதவித்தொகை திட்டம் 1000 ரூபாய் இன்னைக்கு அரசு கொடுத்து கொண்டிருக்கு. எதற்காக இதை நான் இன்றைக்கு பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், நாட்டிலே இந்த ஆட்சியும் சரி, இனி வருகின்ற ஆட்சியும் சரி, இனி வரப்போற ஆட்சியும் சரி, எத்தனை நூற்றாண்டுகள் தமிழகத்தில் யார் ஆட்சி செய்தாலும் காமராஜர் கொண்டு வந்த ஒரு திட்டத்தினுடைய கிளையாகத்தான் இருக்குமே முடிய, அந்த கிளைகளுக்கு நாம் புதிய புதிய பெயர்களை வைத்துக் கொண்டாலும் கூட அந்த திட்டத்தினுடைய ஆணி வேறு யார் என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால்தான் இருப்பார்கள், இருக்க முடியும். காமராஜர் என்பவர் தங்கத்தை போன்றவர். ஒரு தங்கத்தை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் அதை வடிவமைத்துக் கொள்ளலாம், ஆனால் தங்கம் தங்கம்தான். அதே போன்றுதான் காமராஜர் அவர்களும். காமராஜரை ஏன் இன்றைக்கு ஒரு தங்கத்துக்கு சமமாக நான் இன்றைக்கு பேசுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு எத்தனை திட்டங்கள் வந்தாலும் சரி, இனி எத்தனை திட்டங்களை உருவாக்கினாலும் சரி, அந்த திட்டத்தினுடைய அடித்தளம் ஆணிவேராக இருப்பவர் பெருந்தலைவர் காமராஜராகத்தான் இருப்பார் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.